IPL 2025 ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து ஆர்சிபி அதை ஜெயிச்சிட்டாங்க. அதாவது வேர்ல்ட்லேயே த ரிச்சஸ்ட் ஒன் ஆஃப் த லீக்ல வந்துட்டு ஐபிஎல் வந்து 4வது இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட ஐபிஎலோட நெட்வொர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி, அதாவது 12 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஐபிஎல் தான் வந்து இன்றைக்கி கமர்ஷியலாக, அதுவும் காசு புரள்றது, அது கோடி கணக்கில் காசு வந்து இங்கே புரண்டுட்டு இருக்கு. 1 லட்சம் கோடி இருக்கிற நெட்வொர்த் இருக்கிற இந்த ஐபிஎல் இப்போது எவ்வளோ ஆர்சிபிக்கு வந்து முதல் பரிசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கோடி கொடுத்துருக்காங்க. 2008 நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 4.8 கோடி தான் வந்து முதல் பரிசு இருந்துச்சு. அடுத்த 18 வருஷத்தில் இது 20 கோடியாக கன்வெர்ட் ஆயிருக்கு. அடுத்து ரெண்டாவது, அதாவது ரன்னர்ஸ் அப்பாக வந்த பஞ்சாப்க்கு 12.5 கோடி கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வது இடத்தை பிடிச்ச மும்பை இந்தியன்ஸுக்கு 7 கோடியும் 4வது இடத்தை பிடிச்ச ஜிடிக்கு 6.5 கோடியும் தந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த ஐபிஎல் வந்து கோடிகளை சார்ந்து தான் இருக்கு. அப்படிலாம் பார்க்கும்போது ஒவ்வொரு டீமுக்குமே வந்து ஒரு நெட்வொர்த் இருக்கும், ஒரு வேல்யூபிள் அமௌண்ட் ஆஃப் இது இருக்கும். என்னன்னா அவங்களோட பிராண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த வருஷமே பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட வேல்யூங்கிறது 67% டப்புன்னு எகிர்னுச்சு. அதனால அவங்க வந்து 117 மில்லியன் நெட்வொர்த் வச்சுருந்தாங்க. அது நம்ம ஊர் கணக்குப்படி பார்த்தோன்னா 1000 கோடிக்கு மேலே. ஆல்ரெடி 2 டீம் வந்துட்டு அந்த 1000 கோடியை வந்து கிராஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்று சிஎஸ்கே, இன்னொன்று மும்பை இந்தியன்ஸ், இன்னொன்று இப்போ கேகேஆர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தம் 4 டீம், அதாவது 4 டீம் வந்துட்டு ஒரு 100 மில்லியன் நெட்வொர்த்தோடு இருக்குது. அதனால தான் இந்த லீகை வந்து ரொம்பவே ரிச்சஸ்ட் லீக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த லீகில் ஒவ்வொருத்தவங்களுக்கு, அதாவது ஆரஞ்சு கேப் ஹோல்டர், பர்பிள் கேப் ஹோல்டர், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அமௌண்ட் தருவாங்க. அந்த மாதிரி எவ்வளோ தந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆரஞ்சு கேப் வின்னரான சாய் சுதர்ஷனுக்கு 10 லட்சம், அடுத்து பர்பிள் கேப் வின்னரான பிரசித் கிருஷ்ணாவுக்கு 10 லட்சம், எமர்ஜிங் பிளேயர் வின்னர் வந்துட்டு சாய் சுதர்ஷன், அவருக்கு ஒரு 10 லட்சம், மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்னு சூரியகுமார் யாதவுக்கு ஒரு 15 லட்சம், சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த சீசன் சொல்லி அந்த 14 வயசு வைபவ் சூரியவன்சிக்கு 10 லட்சம் ப்ளஸ் ஒரு டாடா கவ் கார் கொடுத்துருக்காங்க. ஃபேண்டசி கிங் ஆஃப் த சீசன் சொல்லி சாய் சுதர்ஷனுக்கு ஒரு 10 லட்சம், பெஸ்ட் கேட்ச் வின்னருக்கு கமிந்து மெண்டிஸ்க்கு 10 லட்சம், மோஸ்ட் டாட் பால்ஸ் போட்ட முகமது சிராஜுக்கு 10 லட்சம், சூப்பர் சிக்ஸஸ் அப்படின்னு சொல்லி நிக்கோலஸ் பூரனுக்கு 10 லட்சம், ஃபோர்ஸ் ஆஃப் த சீசன் சொல்லி சாய் சுதர்ஷனுக்கு ஒரு 10 லட்சம், ஃபேர் பிளே அவார்டுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு ஒரு 10 லட்சம். இது மட்டும் இல்லாமல் பிட்ச் அண்ட் கிரவுண்டு, அதாவது ஒரு டீம், ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஹோம் கிரவுண்ட் இருக்கும். அந்த ஹோம் கிரவுண்டை யார் வந்து சரியாக வச்சுருந்தாங்க, அவங்க ஒரு பாயிண்ட்ஸ்லாம் போடும்போது எது வந்து சிறந்ததாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நியூ டெல்லி ஹோம் கிரவுண்டு தான் வந்துட்டு அதுக்கு வந்து 50 லட்சம் டீமுக்கு தந்திருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இங்கே லட்சத்திலே போயிட்டுருக்கு. இதில் சாய் சுதர்ஷன் மட்டுமே ஒவ்வொரு ப்ரைஸும் வச்சு பார்த்தோன்னா ஒரு 10 லட்சம் வாங்கியிருக்காரு. இது எல்லாமே இது அவருடைய அக்கௌண்ட்டுக்கு தான் போகுமான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இது எல்லாமே மொத்தமாக டீம் அக்கௌண்ட்ஸுக்கு தான் போகும். இப்போ சிராஜ் வந்து ஒரு 10 லட்சம் ப்ரைஸ் வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவருடைய டீம் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். அங்கே இருந்து மொத்தமாக ஷேர் பண்ணி தான், ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுப்பாங்க அப்படின்னு முன்னாடி ஒரு சோர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ஆர்சிபியோட இந்த சர்ஜ் வந்துட்டு ஒரு 30% அதிகமாக இருக்குது. இதன் மூலமாக அவங்களுக்கு குளோபல் அளவில் நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து கிடைக்க இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த டீமோட ஐக்கானாக இருக்கிற விராட் கோலி ஆல்ரெடி பெரிய குளோபல் சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. நிறையா பிராண்ட் கூட என்டோஸ்மெண்ட் வச்சுருக்காரு. அதே போல் கான்ட்ராக்ட், கிரிக்கெட் கான்ட்ராக்டும் நிறையா வச்சுருக்காரு. அவருமே 1000 கோடி நெட்வொர்த்துக்கு மேலே வச்சுருக்காரு. இதனுடைய வெளிப்பாடு விராட் கோலியோட நெட்வொர்த்தையுமே இன்னும் அதிகப்படுத்த போகுது. அவரோட பிராண்ட் வேல்யூவை இன்னுமே அதிகப்படுத்த போகுது. அவருடைய பிராண்ட் வேல்யூ எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஸ்டாகிராமில் அவர் 270 மில்லியனுக்கு மேலே ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு. இதன் காரணமாக அவருடைய ஒரு போஸ்ட்டே வந்து கிட்டத்தட்ட 5லேருந்து 10 கோடிக்கு மேலே ஒரு போஸ்ட் போடுறதுக்கு அவருக்கு வந்து ஸ்பான்சர்ஸ் வந்து தராங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு கோடிகளில் பொருளும் ஐபிஎலோட கதையாக இருக்குது. இதில் தான் ஆர்சிபி இப்போ 20 கோடி ஜெயிச்சிருக்காங்க. இந்த 20 கோடி மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நெட்வொர்த்தையுமே ரொம்ப அதிகப்படுத்தியிருக்காங்க.